Hi everyone, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா we are going to see the 12th standard first midtermக்கான பிளான் நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு ஸ்கூல் ஆரம்பித்த உடனே ஜூலை மந்த் செகண்ட் வீக்கில் என்ன செஞ்சிடும், ஃபஸ்ட் மிட்டம் வந்துடும். ஸோ அப்போ ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் அதுக்கு வந்து ஒரு 45 days தான் நம்மளுக்கு இருக்குது அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ அந்த 45 daysல நீங்கள் ஒழுங்காக படிச்சிங்கன்னா தான், ஏன்னா நம்ம ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடியும் அந்த போர்ஷன்ஸை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னாலே பப்ளிக் முன்னாடி ஃபுல் போர்ஷன்ஸ் என்ன செஞ்சலாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எக்ஸாம்லேருந்தே நம்ம வந்து பப்ளிக் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நீங்கள் என்ன செய்யுங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான பிளான் தான் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் ஆல் லைக் திஸ் வீடியோ அண்ட் இது மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும் அப்படின்னா ப்ளீஸ் டூ ஷோ யுவர் சப்போர்ட். சரியா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு போர்ஷன்ஸ் ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் இதுதான் போர்ஷன்ஸ். தமிழில் 2 இயல் இருக்கும், 3 இருக்க வாய்ப்பு இல்லை. இங்கிலீஷில் 2, மேக்ஸில் 3 சாப்டர், கெமிஸ்ட்ரியில் வந்து 1, 2, 3, 6, 7, 11, பாட்னியில் 2, சுவாலஜியில் 5, இது பயாலஜியில் சொல்கிறேன். தென் கம்ப்யூட்டர் சயின்ஸில் 7 சாப்டர் இருக்குது. இப்போது நீங்கள் வந்து மினிமம், அதாவது இப்போ 45 நாள் இருக்குது, கண்டிப்பாக ஃபுல் இதில் இருக்க எல்லா போர்ஷனுமே நீங்கள் என்ன செஞ்சிடணும், கம்ப்ளீட் பண்ணிடணும். நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸில் 2 சாப்டர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். 3 கொடுத்துருக்காங்க, 3மே நீங்கள் கண்டிப்பாக முடிக்க தான் செய்யணும். பட் ஃபஸ்ட்டு என்ன செய்கிறீங்க, 2 சாப்டர் என்ன செஞ்சுருங்க, கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஃபிசிக்ஸ்லேயே ஃபஸ்ட்டு 2 சாப்டர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். கெமிஸ்ட்ரியில் 1, 2, 6, 7, 11, தேர்ட் சாப்டர் தவிர்த்து மற்ற எல்லா சாப்டரும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். பாட்னியில் ஃபஸ்ட் 2 சாப்டர், சுவாலஜியில் 4 சாப்டர். இது மினிமம் நீங்கள் என்ன செஞ்சிடணும், கம்ப்ளீட் பண்ணிடணும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் என்ன கேட்டிங்கன்னா 45 daysல ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். பட் மினிமம் சொல்கிறேன், அட்லீஸ்ட் இதையாவது நீங்கள் என்ன செஞ்சிடணும், ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். சரியா? ஸோ நீங்கள் எப்படி படிக்க போகிறீங்க இப்போ? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு விஷயம், எடுத்தவொடனே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு என்ன செய்யாதீங்க, போகாதீங்க. இதை நான் ஃபஸ்ட்டு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சது தான். ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே டோன்ட் கோ ஃபார் இம்பார்ட்டன்ட் கொஷின். எடுத்தவொடனே இம்பார்ட்டன்ட்னு போகாதீங்க. ஃபஸ்ட்டு டைம் படிக்க போகிறீங்க இப்போ தான். ஸோ ஸ்டார்ட் எல்லாத்தையுமே என்ன செய்யுங்க, புக் பேக், புக்கின், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாத்தையுமே படிங்க முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே நம்மளுக்கு பப்ளிக் எக்ஸாம் தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம், கரெக்டாக? ஸோ அப்போது அதில் கொஷின் எப்படினாலும் கேட்கலாம். நம்ம மிட்டம்க்கு ப்ரிப்பேர் பண்ணல, இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சுட்டு போய் எழுதுறதுக்கு நம்ம பப்ளிக் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு டோன்ட் கோ ஃபார் இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு. சரியா? அப்போ நீங்கள் இம்பார்ட்டன்ட் போட மாட்டிங்களான்னா போடுவோம். எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து அதை மட்டும், அதாவது சில பேர் வந்து எதுவுமே படிக்காமல் எக்ஸாம் முன்னாடி படிச்சுட்டு போகிறவங்களுக்காக இம்பார்ட்டன்ட் போடுவோம். அது வருஷம் நடக்கிறது தான். பட் அப்படி இருக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். சரியா? நெக்ஸ்ட் ஃபிசிக்ஸை பொறுத்தளவுக்கு புக் பேக். ஃபிசிக்ஸை பொறுத்தளவுக்கு ஃபுல் புக் பேக், 2 மார்க், 3 மார்க் அண்ட் 5 மார்க்குக்கு இம்பார்ட்டன்ட் எடுத்துக்கலாம். நான் தப்பு இல்லை, நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துட்றேன் இந்த வீக்கில். உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ்க்கான 5 மார்க் இம்பார்ட்டன்ட் பப்ளிக் எக்ஸாமுக்கே நான் என்ன செஞ்சுறேன் மொத்தமாக கொடுத்துட்றேன். ஸோ தட் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போலேருந்து படிக்கிறதுக்கு. ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்தளவுக்கு புக் பேக்கில் இருக்க 2 மார்க் 3 மார்க் நீங்கள் படிச்சிடணும். ப்ராப்ளமும் இம்பார்ட்டன்ட் பார்த்துடணும். 5 மார்க் இம்பார்ட்டன்ட் பார்த்தா போதும். சரியா? மேக்ஸுக்கு நான் சொன்ன மாதிரி நோ இம்பார்ட்டன்ட்டே போகாதீங்க. அதுவும் எஸ்பெஷலி இந்த ஃபஸ்ட்டு 4 சாப்டர் படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். ஏன்னா இதான் ஈஸியாக இருக்கும், அதுக்கடுத்து வரது எல்லாமே பெரிய பெரிய சாப்டர் கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு 4 சாப்டரில் தயவு செஞ்சு இம்பார்ட்டன்ட் எடுக்காதீங்க. இது ஒரு ரெக்வஸ்ட்டாக கூட உங்கள்கிட்ட வைக்கிறேன். ஃபஸ்ட்டு 4 சாப்டரில் இம்பார்ட்டன்ட் எடுக்காதீங்க. அந்த 4 ஃபுல்லாக என்ன செஞ்சுருங்க, படிச்சிருங்க யாராக இருந்தாலும். சரியா? நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு நம்ம லெக்சர்ஸ் ஆல்ரெடி ஃபஸ்ட் சாப்டருக்கு வந்து நான் நடத்த போகிறது இல்லை இந்த வருஷமும். ஆல்ரெடி நடத்தின லெக்சர்ஸ் இருக்குது, நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ 11th சாப்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோக்கு முன்னாடி அந்த வீடியோ உங்களுக்கு வந்திருக்கும், 11th சாப்டர் வீடியோ. அதில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் 11th சாப்டர். ஸோ அதுவும் உங்களுக்கு நான் நடத்த அன்னன்னைக்கு நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே, நோட்ஸ் எடுத்து படிச்சிட்டிங்கன்னா கெமிஸ்ட்ரி படிச்சிடலாம் 11th லெசன். சரியா? ஃபஸ்ட் லெசன் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ லெக்சர்ஸ் பார்த்து படிக்கிறீங்கன்னா லெக்சர்ஸ் பாருங்கள், நோட்ஸ் எடுங்க, அதுக்கப்புறம் புக்கையும் வச்சு என்ன செய்யுங்க, படித்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க கெமிஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு. இல்லை நான் லெக்சர் பார்க்கலாம், புக்கை பார்த்தே நீங்கள் படிங்க. ஃபஸ்ட்டு புக் பேக் கம்ப்ளீட் பண்ணுங்கள், அப்புறம் புக்கின் நம்ம சொல்கிற இம்பார்ட்டன்ட் புக்கின் கொஷின்ஸ் படிச்சுக்கோங்க. தென் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒரு லெசனுக்கு. அதே ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா புக் பேக், புக்கின், தென் என்ன பார்க்கணும், ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும், மறந்துடக்கூடாது, ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும் 6, 7ல். தென் 11th சாப்டர் எதுக்கு லெக்சர் பார்க்குறீங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்காக லெக்சர் பார்த்து படிங்க. ஸோ தட் நான் அதிலே சொல்லிடுவேன் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின், என்னென்ன நீங்கள் படிக்கணும், எல்லாத்தையுமே நான் செஞ்சிருவேன் அந்த 11th சாப்டர்லேயே நடத்தும் போது சொல்லிடுவேன். அண்ட் ஆர்கானிக் வந்து நீங்கள் பார்த்து படித்தா தான் உங்களுக்கு என்ன செய்யும், கொஞ்சம் புரியும். அதனால தான் அட்லீஸ்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்காக லெக்சர்ஸ் பார்த்து படிங்க. பட் இந்த 4க்கும் நீங்கள் ஓனாக படித்தா கூட ஓகே. பட் லெக்சர்ஸ் அகெயின் நம்ம சேனலில் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து என்ன செய்யலாம், படிக்கலாம். ஸோ கெமிஸ்ட்ரிக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இன்ஆர்கானிக் புக் பேக், புக்கின், ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஃபிசிக்கலுக்கு ப்ராப்ளம் சேர்த்து படிக்கணும். ஆர்கானிக் நம்ம வீடியோ பார்த்து படிங்க. தென் பயாலஜியை பொறுத்தளவுக்கு பேஜ் பை பேஜ். இதில் புக் பேக், புக்கின்ங்கிற கதையே இல்லை. டாபிக் வைஸாக படிக்க போகிறீங்க. நீங்கள் டாபிக் வைஸாக படிக்கிற கொஷினே புக் பேக்லையும் கவர் ஆயிரும், புக்கின்லையும் கவர் ஆயிரும். புக் பேக் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நீங்கள் படிக்கணும். புக்கினில் ஆல்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாத்தையும் கவர் பண்ணுங்கள். இதை தாண்டி நீங்கள் படிக்காத கொஷின் எதுவும் இருந்துச்சுன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினும் பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் இயர்னால் நம்ம 2020 2025 வரைக்கும் 5 வருஷம் கொஷின் பேப்பர் இருக்கும். அதையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே படிக்கணும். அதில் வந்து உங்களுக்கு எஸ்கேப்பே இருக்கக்கூடாது. எஸ்பெஷலி ஃபஸ்ட் 4
சாப்டர் படிக்கும்போது ஸோ நம்மளுக்கு போர்ஷனில் 3 சாப்டர் இருக்குது மேக்ஸ். ஸோ கண்டிப்பாக எல்லாத்தையும் படிச்சிருங்க. ஃபிசிக்ஸில் நான் சொன்ன மாதிரி புக் பேக் ஷார்ட் ஆன்சர்ஸ் கண்டிப்பாக படிச்சிடணும். ப்ராப்ளம்ஸ் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் இம்பார்ட்டன்ட் படிச்சிடணும். 5 மார்க் நான் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க. கெமிஸ்ட்ரிக்கே நான் சொன்ன மாதிரி லெக்சர்ஸ் பார்த்து படிங்க. இல்லை நீங்களாக படிச்சிங்கனாலும் புக் பேக் புக் இன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ராப்ளம்ஸ் இருக்க சாப்டரில் ப்ராப்ளம்ஸ். ஆர்கானிக்கு நான் சொல்கிற மாதிரி படிங்க. தென் பயாலஜிக்கு பேஜ் பை பேஜ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷினும் பார்த்து படிக்கணும். சரியா? ஸோ இதில் இப்போ ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்திங்கன்னா இந்த போர்ஷன் எல்லாமே ஈஸியான சாப்டர்ஸ். இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு திருப்பி படிக்கிறதுக்கு டைம் கிடைக்காது. ஏன்னா இதெல்லாம் ஈஸியான சாப்டர். இதில் நீங்கள் தயவு செஞ்சு இந்த இம்பார்ட்டன்ட் சாய்ஸ் எடுத்து இப்போயே ஃபஸ்ட்லேருந்தே படிச்சிடாதீங்க. ஏன்னா இப்போவே இம்பார்ட்டன்ட் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் இம்பார்ட்டன்ட் தான் படிச்சுட்டு இருப்பீங்க. அண்ட் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஈஸியான சாப்டர்ஸ். அதனால தான் ஃபஸ்ட்டு இருக்குது. சரியா? அதனால் இது கொஞ்சம் மெனக்கட்டு என்ன செய்யுங்க படிங்க. 45 நாள் இருக்குது. ஸோ 1.5 மந்த் இருக்குது. ஸோ 1.5 மந்தில் எப்படி இதை வந்து நீங்கள் கிளாஸிஃபை பண்ணி படிக்கலாம். ஆல்ரெடி நான் 1 இயர் பிளான் கொடுத்துருக்கேன். கரெக்டாக? ஸோ 1 இயர் பிளான்லேயே ஜூன் மந்த் ஜூலை மந்த்துக்கு எப்படி நீங்கள் கவர் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதை கூட நீங்கள் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸில் 2 சாப்டர் ஜூன்லேயே முடிக்க ட்ரை பண்ணுங்கள் 2 சாப்டரை. ஸோ தட் ஜூலையில் ஒரு 1 வீக் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யலாம், இந்த தேர்ட் சாப்டர் நீங்கள் என்ன செய்யலாம் படிச்சிடலாம். அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் வந்து நம்ம என்ன செய்யலாம், 6 லெசன் இருக்குது. அப்போ ஒரு இன்ஆர்கானிக் லெசன், ஒரு ஃபிசிக்கல் லெசன், ஒரு ஆர்கானிக் லெசனை ஜூனில் முடிங்க. 1, 6, 11 ஜூனில் முடிங்க. நெக்ஸ்ட் 2, 3, 7 ஜூலையில் முடிங்க. சரியா? ஜூலையில் வந்து செகண்ட் வீக்னா நம்ம அட்லீஸ்ட் இப்போ 1, 6, 11 வந்து நீங்கள் வந்து ஜூனில் முடிச்சிருங்க. தென் 2, 7 கண்டிப்பாக முடிச்சிருங்க ஜூலையில். 3 அதுக்கப்புறம் டைம் இருந்தால் பார்த்துக்கலாம். அதனால தான் சொல்கிறேன் அட்லீஸ்ட் 5 லெசனாக கெமிஸ்ட்ரிக்கு முடிக்கணும். 6மே ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால சொல்கிறேன். தென் பயோ பாட்னியை பொறுத்தளவுக்கு 2 சாப்டர் இருக்குது. சுவாலஜியில் 5 சாப்டர் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னா பாட்னி ஒரு சாப்டரை வந்து என்ன செய்யுங்க ஜூனில் முடிச்சிருங்க. அண்ட் சுவாலஜியில் 3 சாப்டர் ஜூனில் முடிச்சிருங்க. இப்போ நீங்கள் மிட்டம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா தென் ஜூலைக்கு வரும்போது 2, இதில் 4 அட்லீஸ்ட் 2 சாப்டராக முடிச்சிருங்க. 5 டைம் இருந்தால் நம்ம படிக்கலாம். ஏன் நான் வந்து ஒரு சாப்டர் கூட விட்டுட்டு, அதாவது ஒரு சாப்டர் வந்து சாய்ஸில் கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ 7 லெசனில் 6ஆவது நீங்கள் 100% ஒழுங்காக என்ன செஞ்சிடணும், அந்த சாப்டர் படிச்சிடணும். ஏன்னா நம்மளுக்கு இப்போ 7 சாப்டருமே அங்கங்கே ஒரு 80% படிக்கிறதுக்கு 6 சாப்டர் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிடுறீங்க. அப்போது அந்த ஒரு சாப்டர் நம்மளுக்கு மிச்சம் இருந்தால் கூட நம்ம மிட்டம்க்கு அப்புறம் என்ன செஞ்சுக்கலாம், படிச்சுக்கலாம். அதனால தான் மேபி ஒரு சாப்டர் வந்து உங்களால் இப்போ பயாலஜியில் அதிகமாக இருக்குது, கெமிஸ்ட்ரியில் அதிகமாக இருக்குது, இந்த ரெண்டு சப்ஜெக்ட்லேயும் ஒரு சாப்டர் உங்களால் படிக்க முடியலனா கூட நம்மளுக்கு ஓகே. பட் நீங்கள் படிக்கிற மற்ற 6 லெசன்ஸை நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், ஒழுங்காக படிச்சிருக்கணும், பக்காவாக ப்ரிப்பேர் ஆகிருக்கணும். அப்படின்னா நீங்கள் ஒரு சாப்டரை என்ன செஞ்சுக்கலாம், சாய்ஸில் எடுத்துக்கலாம். அதை மிட்டம் முடிச்சோடனே நம்ம படிச்சிடணும். சரியா? திஸ் இஸ் த பிளான். ஸோ ஐ ஹோப் எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ஹெல்ப் யூ த்ரூ அவுட் த வாட் டு சே உங்களோட ஜேர்னி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.